பிரீத்தோஸ்மி. இங்கே தான் ராமர் என்ன பண்ணுறாரு, லக்ஷ்மணன் இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறாரு. பக்கத்தில் போகிறான். என்ன சொல்கிறாருன்னா, பிரீத்தோஸ்மி தே மகத் கர்ம துவயா கிருதமிதம் பிரபோ பிரதேயோ என்நிமித்தம் தே பரிஷ்வாங்கோ மயா கிருதா. சொல்கிறேன்னா, லக்ஷ்மணனை பார்த்து பிரபோ அப்படிங்கிறார் ராமர். பிரபோ, நீ வந்து அசகாயமான காரியம் பண்ணக்கூடிய லக்ஷ்மணா, எவ்வளோ பிரீத்தியாக நீ நடந்துட்டுருக்க, உனக்கு நான் எதுவுமே கொடுக்க முடியாது, அதனால இந்த எடுத்துக்கோ, என்னுடைய ஆலிங்கனத்தை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு இருக்க கட்டி பிடிச்சிக்கிறான் லக்ஷ்மணர். சரியா? இந்த அனுமாரும் ராமரும் கட்டி பிடிச்சிக்கிற ஃபோட்டோ இருக்குல்ல, அந்த மாதிரி லக்ஷ்மணரை வந்து அவர் வந்து அப்படியே ஃபுல் பிரேமையோடு கட்டி பிடிச்சிருந்த இடம் வந்து பஞ்சவட்டி. சரியா? அந்த மாதிரி இது பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆடுது. அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு மனசு வந்து புழக்காங்கித்தமாக ஆனந்தமாக இருக்குன்னா, எப்போவுமே துருன்னு இப்படி பார்த்துன்னு இருக்கிற லக்ஷ்மணன் இப்படி பார்க்குறானே. ஹேமந்த் ருத்து வருது. ஹேமந்த் ருத்து எப்போ வரும்? வருஷம் வரும்னு சொல்லக்கூடாது, என்ன டைமில் வரும்? ஹேமந்த் ருத்து ப்ரீ வின்டர் சீசன். ஹேமந்த் ருத்து எப்போ வருமோ அப்போ தான் வரும் இல்லையா? இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன், டிசம்பர் எப்போ வரும்? அப்புறம் நவம்பருக்கு அப்புறம் வரும், ஜனவரிக்கு முன்னாடி வரும்னு சொல்லுவோம். ஆனால் ஹேமந்த் ருத்து எப்போ வரும்னு கேட்டோன்னா, நம்ம வந்து சிசிர ருத்துக்கு முன்னாடி வரும்னு சொல்ல மாட்டோம். என்ன சொல்லுவோம்? அது கிட்டத்தட்ட நவம்பர் டிசம்பர் அந்த டைமில் வரும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நமக்கு என்ன பேஸ் ஆகிடுது? இங்கிலீஷ் மாதம் 12 மாதம் பேஸ் ஆகி அதில் ஹேமந்த் ருத்து வருதுன்னு சொல்கிறோம். சரி, போனால் போயிட்டு போகிறது, ஃப்யூச்சர்லையாவது கொஞ்சம் மாற்றிக்கணும். ஹேமந்த் ருத்து எப்போ வரும்னா, ஹேமந்த் ருத்து சிசிர ருத்துக்கு முன்னாடி வரும், குளிர்காலத்துக்கு முன், ப்ரீ வின்டர் சீசன். இங்கிலீஷ் கேலண்டரில் என்ன டேட் வரும்? அப்ராக்சிமேட்லி டிசம்பர் 15 மட்டும் இல்லையா? அதான் நவம்பர் டிசம்பர், அந்த ருத்துனா 2 மாதம். என்ன அந்த 2 மாதம் வந்து ஹேமந்த் ருத்து. அந்த ஹேமந்த் ருத்துல லக்ஷ்மணன் என்னமா வர்ணிக்கிறாங்கிறேன், அவனுக்குள்ள ஒரு மாபெரும் கலைஞர் ஒளிஞ்சிருக்கார். அதாவது எப்போவுமே சுட்டரிக்கிற இந்த அக்னி வந்து இப்போ ரொம்ப பிரியமாக தெரியறது ராமா அப்படிங்க. குளிர் வருது இல்லை, பிரியமாக தெரியறது ராமா. அதுக்கப்புறம் வந்து அடிக்கிற வெயில் வந்து அப்படியே வந்து சுகமாக சந்திரமாவுடைய இது வெய்ய காலத்தில் எப்படி சந்திரமா படுமோ அந்த மாதிரி வந்து சுகமாக இருக்குது. அப்புறம் இந்த 2 பௌர்ணமி நைட் வந்து எதுவுமே வெளியில் வரமாட்டேங்கிறது, நான் அவ்வளோ குளிரும் அவ்வளோ சீத்தலமும் இருக்குது அப்படின்னு நானா விதமாக வர்ணிக்கிறேன். நானே அசந்து போயிட்டேன்ப்பா, லக்ஷ்மணனுக்குள்ளே இப்படி ஒரு டேலண்ட் இருக்கா அப்படின்னு. அப்படியே வந்து ஆஹா ஓஹோ, இது எதுக்கு இந்த மாதிரிலாம் லக்ஷ்மணன் வர்ணிக்கிறதெல்லாம் எடுத்து சொல்கிறார் அப்படின்னா, நம்ம சினிமாலெல்லாம் வரும் தெரியுமா? சினிமாலெலாம் வரும், ஒரு இது படம் ஸ்டார்ட் ஆகும், உடனே ஒரு ஃபேமிலி காட்டுவா, அந்த ஃபேமிலியில் வந்து இவள் வந்து அவளை அப்ரிஷியேட் பண்ணுவாள், அவள் வந்து இவளை அப்ரிஷியேட் பண்ணுவாள், ஒரே ஐயோ சூப்பர் அப்படின்னு சொல்லுவாள். எல்லோரும் சேர்ந்து கை கோத்துண்டு ஜாலி தான் நாங்கள் பெரிய ஜாலி தான் அப்படின்னு பாட்டெல்லாம் பாடுவாள். ஒரே ஜாலியாக அப்படியே இருப்பாள். அந்த மாதிரி ஒரே ஜாலி பாட்டு வருதுன்னா என்ன ஆகும்? அடுத்து ஒரு ஆக்சிடென்ட் சீன் வரும். கரெக்டா? டிக் 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 அப்படின்னு. அந்த மாதிரி வால்மீகியும் அழகாக என்ன எடுத்துன்னு போகிறாருன்னா, கோதாவரியை சொல்கிறாரு, பழத்தை சொல்கிறாரு, வனத்தை சொல்கிறாரு, புஷ்பத்தை சொல்கிறாரு, அதை சொல்கிறாரு, லக்ஷ்மணனுடைய விஷயத்தை சொல்கிறாரு. அந்த சீசன் அவர் வால்மீகி வர்ணிக்கிறத கேட்டால் அது வந்து மனசுக்குள்ளே அப்படியே ஹேமந்த ருத்து உற்பத்தி ஆகிறது. ஜில்லுன்னு இருக்குது மனசுக்குள்ளே. அப்படியே வந்து அவ்வளோ அழகாக, அதுவும் லக்ஷ்மணன் வந்து அவ்வளோ அழகாக வர்ணிக்கிறான். எப்படி இருக்கு, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரே வர்ணிக்கிறான். அதுவும் அந்த பூக்கள் பூக்கிறதும் இது அந்த மாதிரியான பூக்கள், காய்கள், கனிகள், இது எல்லாமே வந்து நல்லா எல்லாம் அழகாக வர்ணிச்சுட்டு அந்த மாதிரி பண்ணிவிட்டு மெதுவாக வந்து அந்த பேச்சு அப்படியே எடுத்துட்டு போய் என்ன பண்ணுறான் அப்படின்னாக்கா, त्यक्त्वा राज्यं च मानं च भोगांश्च विविधान् बहून् तपस्वी नियताहारः शेते शीते महीतले.
அஸ்மின்ஸ்து புருஷவ்யாக்ர காலே துக்க சமன்விதः தபஸ்சரதி தர்மாத்மா த்வத்பக்தியா பரதः புரே அப்படின்னு பரதனுடைய ஞாபகம் வருது லக்ஷ்மணனுக்கு. என்ன சொல்கிறான்னா, அண்ணா உங்கள் மேலே அபரிமிதமான பக்தி கொண்டு, என்னென்னா லக்ஷ்மணுக்கு திடீர்னு நம்ம ரொம்ப ஜாலியாக இருக்கோன்னு ஒரு ஃபீலிங் வந்துடுது போல் இருக்கு இல்லை. உடனே அண்ணா உங்கள் மேலே அபரிமிதமான பக்தி கொண்டு கடுமையான தபஸை ஏற்றுக்கொண்டு நாமாவது டைரெக்டாக சொல்லலை, இன்டைரக்டாக சரி நமக்கு வேறு வழி இல்லை, பழம் மூலம்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு தபஸ்வியாக வாழ்ந்துட்டு நம்ம பாட்டுக்கு இப்படி இருக்கோம். ஆனால் பரதன் சிட்டியில் இருந்துட்டு இதே மாதிரி கடுமையான தபஸை ஏற்றுக்கொண்டு அவன் வாழறான். அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னாக்க உங்கள் மேலே இருக்கக்கூடிய பக்தி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது கிட்டத்தட்ட பரத்தை பற்றின மென்ஷன் எதுவுமே லக்ஷ்மண்ட்டேருந்து டைரெக்டாக இது மட்டும் வந்ததில்லை. அப்போ கூட நான் அவனை கொன்னுடுறேன், அவன் படையெடுத்துன்னு வரான், நான் அவனை காலி பண்ணிடுறேன், இதுதான் பேசியிருக்கான். எல்லாம் முடிச்சுட்டு இங்கே இப்போது கரெக்டாக பரதன்கிட்ட தன்னோட பிரேமையை அண்ணா கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணுறான். என்னது, தெக்வா ராஜ்யம் ச மானம் ச. ப்ளஸ் அண்ணா இப்போ தானே கட்டி பிடிச்சிருக்காரு, சூப்பரா நீ எனக்கு ரொம்ப பிரியமானவன். கடைசியாக என்ன சொல்லியிருக்கார், அண்ணா அங்கே பாரு எனக்கு ரொம்ப பிரியமானவன் வரான் பாரு அப்படின்னு இருக்கார் பரதன். எப்போ, சித்திரக்கூட்டத்தில் சொன்னது 10 வருஷம் முன்னாடி. ஆனால் பரமபக்தனாக இருக்கக்கூடிய லக்ஷ்மணுக்கு அது மனசில் இருக்குமா இருக்காதா? இருக்கும். அப்போது நானும் அண்ணாக்கு பிரியமானவன் அப்படின்னு எங்கே அங்கீகாரம் கிடச்சதுக்கப்புறம் பரதனை பற்றி அப்ரிஷியேட் பண்ணுறான். அப்படி கூட எடுத்துக்கலாம், இல்லை நேச்சுரலாகவே நடுவில் நிறைய வாட்டி பேசியிருக்கலாம். இந்த இடத்துல வால்மீகி அதை எடுத்து சொல்கிறார். என்ன அப்படின்னா, தெக்வா ராஜ்யம் ச மானம் ச. தான் ராஜான்ற கௌரவம் மற்ற விஷயம் எல்லாத்தையும் விட்டுட்டு மறையுறி தரிச்சுண்டு அவன் விரதத்தை பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கான். அவனும் பிரம்மச்சரியத்தை கடைபிடிச்சுட்டு இருக்கான். ராஜ்யத்தை விட்டுட்டான், எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் பலவிதமான விஷயம் ஒரு நியமத்தோட வாழ்ந்துன்னு இருக்கான். அந்த மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, ஜிதா ஸ்வர்கஸ்தவ பிராதா பரதேன மகாத்மனா வனஸ்தாமபி தாபஸ்யே யஸ்வானம் அனுவிதீயத்தே. இந்த மாதிரி பரதன் ஒரு சத்தியத்துக்காக, நீங்கள் எடுத்துக்கொண்ட சத்தியத்துக்காக அவன் தபஸை கடைபிடிச்சு என்னாச்சு அப்படின்னா, அவன் ஸ்வர்கத்தை ஆல்ரெடி அவன் ஜெயிச்சுட்டான். ந பித்ரு ந பித்ராம் அனு வர்த்தந்தே மாத்திருக்கம் த்விபதா இதி ख्याते லோக பிரவேதோயம் பரதேன் அந்யதः குதः. அதாவது பரதனை தவிர வேற ஒருத்தர் அந்த மாதிரி இருக்க முடியாது அப்படின்னு பரதனை பற்றி புகழாரமாக பாடின்னு இருக்கான். யார்? லக்ஷ்மணன். ராமருக்கு எப்படி இருக்கும்? ஒரே ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா பரதனையும் ரொம்ப பிடிக்கும், லக்ஷ்மணனையும் ரொம்ப பிடிக்கும். 2 பேருமே அவருடைய உயிர். அதனால் ஒரே ஆனந்தமாக இருக்கார். இப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது லக்ஷ்மணன் ஒரு விஷயத்த சொல்கிறான். என்னென்னா, நதேம்பா மத்தியமா தாத்த கிரகீதவ்யா கதாச்சன தமேவைக்ஷ்வாகுநாதஸ்ய பரதஸ்ய கதம் குருஹு அப்படின்னா என்ன பண்ணுறான்? அப்படி சொல்லிகிட்டே இருக்கிறச்ச நடுவில் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த கைகேயி மட்டும் அப்படி பண்ணலைன்னா, அதாவது பொதுவாக ஒரு பையன் எடுத்துட்டா அவள் அம்மாவை தான் மேக்சிமம் கொண்டிருப்பான், அவள் அம்மாவை அந்த மாதிரி தான் கொண்டிருப்பான். ஆனால் பரதன் மட்டும் கொஞ்சம் கூட அவள் அம்மா மாதிரி இல்லை, நம்ம அப்பா தசரதர் மாதிரி இருக்கார் அப்படின்னு சொல்கிறான். உடனே ராமர் தயவு செய்து மாதா கைகேயியை எந்த விதத்துலையும் நிந்தா பண்ணாத. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்ன பாட்டுக்கு நிந்தா பண்ணிகிட்டே இருப்பியா? 10-12 வருஷம் ஆகுது, 11 வருஷம் ஆக போகிறது. நிந்தா பண்ணாத. ஏதோ அந்த கோவத்தில் ஏதோ 4 வார்த்தை பேசினியா, இது பண்ணியா, ஓகே, மைண்ட்லேருந்து எடுத்துடணும். அதுக்கப்புறம் இப்போ கூட என்ன நிந்தா பண்ணின்னு இருக்க? அப்புறம் சொல்கிறாரு, என்ன பண்ணுறாரு அப்படின்னா, லக்ஷ்மணனை திட்டல, அம்மாவை நிந்தா பண்ணாத, நீ பரதனை பற்றி பேசின்னு இருந்தல, அதையே கண்டினியூ பண்ணேன் அப்படிங்கிறாரு. பரதனை பற்றி சொல்லு கொஞ்சம் அப்படின்னு கேட்டு இந்த மாதிரி கிருதாபிஷேகா சஹஸ்ரராஜ ராமஹ சீதாத்விதீயா சஹலக்ஷ்மணேன கிருதாபிஷேகஸ் त्वगारपुत्र्याया रुद्र सानिंद
ருத்ர சனந்தி பகவான் நிவேஷகா. இந்த மாதிரி என்ன சொல்கிறார் அப்படின்னா, லக்ஷ்மண் வந்து அவனுடைய இதை கதனத்தை முடிச்சுக்கிறான். இந்த மாதிரி வந்து சீக்கிரம் இன்னும் ஆச்சு முடிய போகிறது என்னது வனவாசம் முடிய போகிறதே சீக்கிரம் முடிச்சுட்டு திருப்பி போய் நீங்கள் வந்து ராஜ்யத்தில் அபிஷேகமாகி ஆனந்தமாக வந்து எல்லாமே இருக்கணும் அப்படின்னு வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆனந்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைசி ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறா அப்படின்னாக்கா, இவன் 3 பேரும் நதிக்கு போய் குளிக்கிறான். இவன் 3 பேருமே நதியில் போய் குளிக்கிறத வந்து எப்படி வர்ணிக்கிறார் வால்மீகி அப்படின்னாக்கா, எப்படி வந்து நந்தியுடன் கூடிய உமாவும் மகேஸ்வரனும் போய் அந்த கங்கையில் குளித்தாலோ அந்த மாதிரி கோதாவரி வந்து கங்கைக்கு துல்லியமாக, ராமன் வந்து பரமேஸ்வரனுக்கு துல்லியமாக, உமாதேவி வந்து சீதாக்கு துல்லியமாக, நந்திகேஸ்வரனுக்கு துல்லியமாக வந்து லக்ஷ்மணனா அந்த காட்சி வந்து ஆனந்தமாக இருந்தது அப்படின்னு வந்து சொல்லி அந்த ஒரு சர்க்கத்தை அப்படி முடிச்சுட்டோம். ஃபர்தராக இப்போ வந்து அடுத்தது கேமரா மூவ் ஆகணும். என்னாச்சு இப்போது ஹாப்பி நாங்கள் எல்லாமே ஹாப்பி ஃபேமிலி. அந்த பாட்டு முடிஞ்சுடுச்சு. இப்போ பாட்டு கேட்டால் மட்டும் சொல்லணுன்னு, சூர்பனக்கன்னு ஒரு ராட்சசி அவள் வந்து அவள் வந்து அப்படின்ன உடனே அந்த மாதிரி எல்லாம் வந்த உடனே எல்லாம் டைம்லாம் ஹாப்பியாக போகிறது அந்த மாதிரி பண்ண உடனே அவள் வந்து என்ன பண்ணுறான்னா, அவளுக்கு என்ன ஒரு சக்தி இருக்குன்னா, அவளுக்கு வந்து எந்த மாதிரி ரூபத்தை வச்சுக்கணுமோ அந்த மாதிரி ரூபத்தை அவளால் மாற்றிக்க முடியும், சௌந்தரியமாக மாற்றிக்க முடியும், இதுவாக மாற்றிக்க முடியும். பட் அவளுடைய நிஜஸ்வரூபம் வந்து எப்படி இருக்குன்னா, திருப்பி எழுதுகிறார் வால்மீகி, பேனு வயர் இருக்குமா, உதடெல்லாம் பெருசாக இருக்குமா, அந்த மாதிரி குரூரமாக தான் வருப்பா பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்கிறான். அவன் என்ன பண்ணான் அப்படின்னாக்க, அங்கேருந்து வந்துட்டு சுகுமாரம் மகசத்வம் பார்த்திவ்யஞ்சன அன்விதம் ராமம் இந்தீவரம் ஷியாமம் கந்தர்ப்ப சதிருஷம் பிரபம் பபுவேந்திரோபமம் திருஷ்டுவா ராட்சசி காமமோகிதா. பிரச்சனையே அங்கே தான் ஆரம்பிக்கிறது. அங்கேருந்து அவள் வரா. அங்கேருந்து வந்துட்டு இந்த மாதிரி ராமம் என்னது இந்தீவர ஷியாமம் அப்படியே வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த எப்படிலாம் வர்ணிப்பார் ராமரை வந்து எப்படி வர்ணிப்பார்னா, அந்த அவரோட ஆஜான பாகுவா, அவர் வந்து அந்த அவருடைய வந்து ஒரு நீல மேக வர்ணம் இருக்கு இல்லையா, ஒரு நீல மேக வர்ணமாக ராமன் அப்படி உக்காந்துட்டு அரவிந்த நயனனோட அப்படி வந்து ஒரு மேன்லி ஃபிகர் இருக்கு இல்லையா, அதை பார்த்த உடனே சூர்பனக்கு காமமோகிதமாக எடுத்து என்ன பண்ணணும்னு, இவர் எப்படியாவது நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும். சுமுகம் துர்முகி ராமம் விருத்தமத்தியம் மகோதரி விஷாலாட்சம் விரூபாட்சி சுகேஷம் தாமிரமூர்தஜா பிரியரூபம் விரூபாசா சுஸ்வரம் பைரவஸ்வனா. ரொம்ப அழகான இது வந்து கவிநயமாக எழுதியிருக்கார் யார், வால்மீகி. என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஆல்டர்னேட் வேர்ட்ஸ் வந்து ஒன்று ராமனை குறிக்கிறது, ஒன்று வந்து சூர்பனகனை குறிக்கிறது. ஏன் அப்படி கொடுக்குறார் அப்படின்னாக்கா, அந்த கான்ட்ராஸ்டை கொண்டு வர்றார். ராமருடைய அழகும் சூர்பனகையுடைய கோரத்தையும் மாற்றி சுமுகம் துர்முகி. சுமுகம் யாரை சேரும், அந்த அட்ஜெக்டிவ் ராமரை சேரும். துர்முகி யாரை சேரும், சூர்பனகையை சேரும். ராமம் ராமரை சேரும். விருத்தி மத்தியம் அப்படின்னா என்ன, 6 பேக் நல்லா அப்படி டக்குன்னு இருக்கான். அவளது எப்படி தான் மகோதரி பேன் தொப்பை தொங்கின்னு இருக்கான். இப்படி வர்ணிக்கிறார் அழகா, அந்த மாதிரி வர்ணிக்கிறார். தருணம் தாருணா விருத்தா தக்ஷிணம் வாமபாஷினி நான்யாவிருத்தம் சுதுர்வர்த்தா பிரியதர்ஷனா. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த வால்மீகி வந்து கண்டினியூஸாக சூர்பனகையை வந்து அவளுடைய அந்த கோரமாக இருக்கிறத வந்து வர்ணிக்கிறார். இந்த மாதிரி இருக்கா, அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராமர்கிட்ட ரொம்ப அட்ராக்ட் ஆகி என்ன பண்ணுறா அப்படின்னா, நேராக ராமர்கிட்ட போகிறான். ராமர்கிட்ட போய் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். நீங்கள் சூர்பனகை வந்தோடனே யாரம்மா நீங்கள் அப்படின்னு கேட்குறார். நான் வந்து ராவணனுடைய சிஸ்டர்.
ராவணனுடைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ராவணனுடைய பேரை யூஸ் பண்ணுறது எதுக்கு? அவர் வந்து 3 லோகத்தையும் ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு மகா ராட்சசன். அண்ட் ராவணன்ற பேர் யூஸ் பண்ணால் யாருக்கு வேணால் எந்த காரியத்தை வேணால் அவள் வந்து இஷ்டத்துக்கு பண்ணிட்டு போகலாம். அந்த மாதிரி ஒரு பேர் அது. அவளோட சிஸ்டர்னால் எப்படி இருக்கும் இல்லையா? அதனால் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து ராவணன், அப்புறம் என்னுடைய கும்பகர்ணன் இருக்கார், விபீஷணன், இவெல்லாம் இருக்கா. லங்கையில் வந்து இது வந்து ஆட்சி நடந்துருக்கு. அதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறான், விபீஷணன் இருக்கார் ஒரு பிரதர் எனக்கு, அவர் வந்து இந்த ராட்சசன் மாதிரிலாம் கிடையாது, அவர் வேஸ்ட். அவர் எப்படி வேஸ்ட்? அவர் எப்போ பாரு சாத்விக குணத்தில் உயர்ந்து ரொம்ப இதுவாக இருப்பார் அவர் அப்படின்னு சொல்கிறான். இங்கே வருது அந்த ஸ்லோகம். ஆரண்யம் விசரமீதமேகா சர்வ பயங்கரா ராவணோ நாம மே பிராதா எதி தே ஸ்ரோத்ருமாகதாக. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பேன் அப்படின்னா, வீரோ விஸ்ரவசா புத்திரஹா, விஸ்ரவஸ்வரனுடைய புத்திரரான எதி தே ஸ்ரோத்ரமாகதாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். வீரர் விஸ்ரவஸ்வரை பற்றியும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். பிரபுத்த நித்ரஷ்ட சதா கும்பகர்ணோ மகாபலஹா, எப்போ பாரு தூங்கிட்டே இருக்கக்கூடிய, நித்ரையிலேயே லீனமாக இருக்கக்கூடிய கும்பகர்ணன் இருக்கான். அதுக்கப்புறம் என்ன? விபீஷணஸ்து தர்மாத்மா. விபீஷணன் பேர் சொல்லும் போதே என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுறான்? தர்மாத்மா. அப்போ விபீஷணன் வந்து எப்போவுமே தர்மத்தில் இருக்கான் அப்படிங்கிறத வந்து ராமருக்கு முதல்ல எப்படி தெரியறது? சூர்பனக மூலமாக தெரியுது. அப்போ அங்கே பின்னாடி யுத்த காண்டத்தில் வந்து விபீஷணன் வந்து சரணாகதி அடையும் போது விபீஷணை சேர்த்துக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத வந்து மற்றவா யார் சொல்கிறதையும் ராமர் கேட்கல. அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஆள்கிட்ட சஜஷன் கேட்குறாரு. யார்? ஹனுமான் கிட்ட. ஹனுமான் நீ என்ன சொல்கிறீங்க? ஹனுமானுடைய கருத்து. ஏன்னா ஹனுமான் வந்து பரம தர்மாத்மா, பரம பக்தன். அவன் விபீஷணரை சேர்த்துக்கலாம். ராமர் சொல்கிறார், விபீஷணன் ஒரு பெரிய தர்மாத்மா, நான் சேர்த்துக்கிறேன். அது மட்டும் இல்லை, அவன் தர்மாத்மாவாக இல்லைன்னா கூட என்னை சரண் அடைஞ்சான்னா நான் அவளுக்கு சரண் கொடுப்பேன். இது என்னுடைய பிரதிஜை அப்படின்னு போட்டோம். பட் விபீஷணனை பற்றி ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் ராமருக்கு யார் கொடுக்குறா அப்படின்னா சூர்பனகா கொடுக்குறா. அதுவும் எப்படி கொடு, அவன் தர்மாத்மா, எதுக்கும் லாய்க்கு இல்லை. எப்போ பாரு பூஜை பண்ணிட்டு அந்த சாமிஜி பின்னாடி சுற்றி இந்த கிளாஸ்லாம் போயிட்டு இருப்பான். அவன் எப்போ பாரு வேதாந்தா கிளாஸு, பகவத்கீதா சாண்டிங், லக்ஷ்மி சரஸ்வரம், லலிதா சஹஸ்ரநாமம், அது இதுன்னு ஏதோ சுத்தின்னு இருக்க வேண்டியது. விபீஷணஸ்ட தர்மாத்மா நத்து ராட்சச சேஷ்டசதா அப்படி தான் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். இங்கே ஸ்லோகத்தில் நமக்கு தெரியாது, ஆனால் எப்படி சொல்லியிருப்பான்? விபீஷணஸ்து தர்மாத்மா நத்து ராட்சச சச்சேஷ்டிதா. ஒரு ராட்சசன் மாதிரியே பிஹேவ் பண்ண மாட்டான். எங்கள் ஃபேமிலிக்கே ஒரு அழுக்கவன், இழுக்கு. பிரக்யாத வீரியோச்ச ரணே பிராத்ரவ் கரதூஷணவ். அது தவிர கர தூஷணர்கள் அப்படின்னு எங்களுக்கு வந்து பெரிய ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய சில இது இருக்கார். ராமர் வந்து கேட்டுக்கிறாரா என்ன சொல்லு இவா எல்லாரையும் போடணும்னா, இல்லை லக்ஷ்மணன் லிஸ்ட் எழுதிக்கோ, எல்லாருக்கும் அஸ்திரத்தையும் அம்பையும் ரெடி பண்ண, இவ்வளோ பேர் இருக்கா கொல்றதுக்கு அப்படி. இவன் என்ன பண்ணுறா? அதை ஒரு பெருமையாக சொல்கிறான். இவ்வளோ பேர், இவ்வளோ ஸ்ட்ராங் பீப்புள் இருக்கா, அதனால நீ என்ன பண்ண, அதனால நான் என்ன பண்ணேன், இந்த சீதாவை நான் கடித்து சாப்பிட்டு விட்றேன் இப்படியே சொல்கிறான். இந்த சீதாவை நான் முழுங்கி கடித்து சாப்பிட்டுடுறேன், லக்ஷ்மணனை கொன்னுடுறேன், நானும் நீயும் வந்து அப்படியே வந்து அந்த பர்வத்தத்து மேலே அது மேலே அப்படியே வந்து காமமோகிதமாக நம்ம இருக்கலாம் ராமா. ராமர் உடனே என்ன சொல்லுவார்? வர்மா பாரு, அனுஜஸ். ராமர் உடனே என்ன சொல்கிறார்னா, இந்த பாரு, நான் ஏற்கனவே கல்யாணமானவன், ஏற்கனவே நான் வந்து ஒரு விஷயம் வச்சுன்னு இருக்கேன். என்ன அப்படின்னா, 2வது ஒய்ஃப் சௌத்திலிமா, அந்த விஷயம் வந்து நான் பண்ண போகிறதில்ல. 2வது கல்யாணமோ அந்த மாதிரி நான் பண்ண போகிறதில்ல. அதனால வந்து ஏன் பண்ண போகிறதில்ல அப்படின்னா, ஒரு ஆப்வியஸ் ரீசன்ஸ். ராமர்னா ஏக பத்னி விரதம். ஓகே, தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு ஒரு ஒய்ஃப் போகிறோம், சரியா? அப்புறம் அதனால் நீ என்ன பண்ண, அங்கே இருக்கான் பாரு லக்ஷ்மணன், அவன் தான் சிங்கிளாக இருக்கான். நானாவது ஒய்ஃப் கூட இருக்கேன், அவன் தான் சிங்கிளாக இருக்கான்.
அவனுக்கு ஏதாவது நீடு இருக்குன்னா நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கோ. என்ன மாதிரியே இருப்பான் பார்க்கறதுக்கு, என்ன மாதிரியே பரம பராக்கிரமசாலி, அழகு, அறிவு, வீரம், சௌரியம் எல்லாமே என்ன மாதிரியே தான் அவன். அனுஜஸ்துவேஷு மே பிராதா ஷீலவான் பிரியதர்ஷனஹா ஸ்ரீமான் கிருததாரஸ்ச லக்ஷ்மணோ நாம வீரியவான் அபூர்வி பாரியயா சார்த்தி தருண பிரியதர்ஷனஹா அனுரூபஸ்சதே பர்த்தா ரூபஸ்யஸ்ய பவிஷ்யதி. அவன் தான் பாரியா இல்லாமல் இருக்கான், பாரியா எங்கேயோ இருக்கா, நல்ல நீ வந்து போய் கேளு. நேர லக்ஷ்மணன் கிட்ட வரா. லக்ஷ்மணன் கிட்ட வந்து இந்த மாதிரி தன்னுடைய லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணுறான். கல்யாணம் பண்ணிக்கலாமா நம்ம வந்து, கதம் தாஸ்யஸ்ய மே தாசி பாரியா பவித்துமிச்சசி சோகமாரியேன பரவான் பிராதா கமலவாணி வர்ணினி. கமலவர்ணினி அதாவது உன்னுடைய நீ பார்க்கறதுக்கு வந்து தாமரை மாதிரி வர்ணம் கொண்டவளாக இருக்கிய, செக்கச்சவேர்னு இருக்கிய, ரூபவத்தியாக இருக்கியே, அழகாக இருக்கியே அப்படின்னு கிண்டல் பண்ணுற லக்ஷ்மணன். ஆக்சுவலி பார்க்கறதுக்கு எப்படி இருப்பா, கருப்பாக இருப்பா. நீ வந்து செக்கச்சவேர்னு இவ்வளோ அழகாக இருக்கியே, நீ எதுக்கு ஒரு தாசனுக்கு பாரியாவாய் நீ ஒரு தாசியா ஆகணும்னு நினைக்கிறேன்? வேண்டாம். சமுர்தஸ்ய சித்தார்த்தா முதிதாமவ அமலவர்ணினி ஆரியஸ்ய துவம் விஷாலாட்சி பாரியா பவ யவீயசி ஏதாம் விரூபமசிதாம் கராளாம் நிர்ணதேதரையும் பாரியாம் விருத்தாம் பரித்யஜ்ய துவமேவைஷ பஜிஷ்யசி. திருப்பி பேசி கீசி என்ன பண்ணுறான், நீ எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் அவர்கிட்ட போய் கேளு, திருப்பி கேளு, ராமர்கிட்டயே கேளு. அதாவது இந்த மாதிரி அதர்மமாகவும் தப்பாகவும் கேட்குறா அப்படிங்கிறத வந்து இவ ரெண்டு பேரும் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காமல் அவளை கிண்டல் பண்ணி அனுப்பிச்சுடலாம். கிண்டல் பண்ணி இது பண்ணால் அவள் போயிடுவா அப்படிங்கிறதுக்காக கிண்டல் பண்ணுறான் லக்ஷ்மணன். லக்ஷ்மணன் கிண்டல் பண்ணோடனே திருப்பி ராமர்கிட்ட வரா. ராமர் பரிகாசம் பண்ணுறான்னு தெரியாமல் திருப்பி ராமர்கிட்ட வரா. ராமர்கிட்ட வந்து திருப்பி வந்து இந்த மாதிரி அந்த சீதையை நான் கொன்னுடுறேன், இந்த சீதையை இல்லாமல் பண்ணிடுறேன், நம்ம ரெண்டு பேர் சேர்ந்துருக்கலாம், திருப்பி அதே ப்ரப்போசல். புரியுதுதான். நான் அந்த இப்போ இந்த காலத்தில் இந்த காதல் படம்லாம் வரும். அவள் எனக்கு என் காதலை ஒத்துக்கவில்லை என்றால் அவள் காதல் யாரையுமே காதலிக்கக்கூடாது, அவள் செத்து போய் விட வேண்டும். இந்த மாதிரிலாம் படம்லாம் எடுப்பாள். அதெல்லாம் ராட்சச குணம். அதுதான் எப்படி தான் படம் எடுக்கிறானோ அந்த மாதிரி படம். அந்த மாதிரி எல்லாம் சூர்பனகா திங்கிங்னு அர்த்தம். புரியுதுதான். இன்னும் என்ன பிரச்சனை, நீ ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்க, அதானே பிரச்சனை, கொன்னுடலாம் நானும் நீ சேர்ந்து உன் ஒய்ஃபை அப்படின்றார். அந்த மாதிரி பண்ண லக்ஷ்மணா இவ பாரு சீதா பக்கம் போறா பாரு, விளையாடுறதுக்கு வந்து அளவில்லையா, இவளை ஏதாவது அங்கத்தை வந்து இது பண்ணிட்டு அமுச்சு விட்டுரு இவளை அப்படின்னு சொன்னோன்னே லக்ஷ்மணன் வந்து என்ன பண்ணா, அப்படி ஒரு கட் பண்ணி அப்படி போட்டோம். தடக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா மூக்கையும் காதையும் அறுத்தான். ரெண்டுமே கட் பண்ணுறான். பொதுவாக மூக்கு மட்டும்தான் அறுப்பான்னு கேட்டிருக்கல, மூக்கு காது ரெண்டுமே கட் பண்ணுறான்னு வால்மீகி எழுதியிருக்காரு. புரியுறதா? நீ வந்து நான் சொந்தமாலாம் சொல்லலை, மூக்கு காது ரெண்டுமே கட் பண்ணிடுறான். ஒரே அதை 2-3 வாட்டி ரிப்பீட் வேற பண்ணுறான் சூர்பனகாவே. என்னுடைய மூக்கையும் காதையும் கட் பண்ணிட்டான், என்னோட மூக்கையும் காதையும் கட் பண்ணிட்டான். அதனால் ஒரு தடவை ஏதோ ஒரு இடத்துல சொன்னார் இல்லை. பட் பொதுவாக நாம் வந்து இந்த மூக்கறுப்பு அப்படிங்கிறத வந்து ஒரு அவமானமாக எடுத்துப்போம். சரியா? அதனால் வந்து பண்ணிட்டா ஸ்பெஷலி ஆக்சுவலி சீதாவை மேலே அட்டாக் பண்ண வந்ததை வந்து அங்கேயே கொண்டிருக்கலாம். பட் நமக்கு தான் தெரியுமே, நம்ம பிரதர்ஸ் வந்து லேடிஸ் வந்து கொல்லக்கூடாது அப்படின்னு ஒன்று வச்சுருக்கான்னு சொல்லிட்டு நல்லா பண்ணோம். இங்கேருந்து என்ன பண்ணுறா அப்படின்னா ஓடி வரா. ஓடி வந்து தன்னோட பிரதர்கிட்ட வரா. யார் தன்னோட பிரதர்? கிடையாது, கரண் கிட்ட வரா. ராவணன் கிட்ட. ராவணன்லாம் இப்போ பெரிய வில்லன்மா, அவர் கடைசியில் தான் வருவார். சரியா? அதுக்கு ராவணன்லாம் கடைசியாக தான் வருவார். கரண் அப்படின்னா அவரோட பிரதர் இருக்கார் இல்லையா, இன்னொரு பிரதர். அந்த கரண் கிட்ட போலி ஃபுல் ஸ்டோரி சொல்கிறான். கரண் வந்து என்னது மூக்கை வெட்டிட்டானா, காதை வெட்டிட்டானா,
ஆமாண்டா, உன் சிஸ்டர் எப்படி பண்ணிட்டா பாரு, நீ இருக்கும்போது உன் சிஸ்டர் எப்படி பண்ணிட்டா பாரு. அவள் யார்? தானவர்களில் தைன்யர்களில் அவள் வந்து அல்ப மானிட பதர்கள் 2 பேர். அந்த மாதிரி இது பண்ண அப்படின்னா சூர்பனகா கவலைப்படாத, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு 14 கோரமான ராட்சசர்களை அனுப்புகிறேன். 14 கோரமான ராட்சசர்களை அனுப்பிச்ச உடனே என்ன சொல்கிறான் அப்படின்னா, அந்த ராட்சசர்களை கூப்பிட்டு, ராட்சசர்களை வாங்க மீட்டிங். என்ன மீட்டிங்? அஜெண்டா என்ன மீட்டிங்கு? அந்த 3 பேரையும் கொன்று குவிச்சிடணும். முக்கியமாக சீதாவோடைய ரத்தத்தை வந்து சூர்பனகா குடிக்கணும். அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, போங்க அப்படின்னு அனுப்புகிறான். அங்கேருந்து அந்த 14 ராட்சசர்களும் வரான். தெரியும்ல எத்தனை பேர் வரா? 14 ராட்சசர்கள் வரா. அப்படியே வந்தோன்னு ராமர்ல, லக்ஷ்மணா கொஞ்சம் சீத்தையை கூட்டின்னு உள்ளரு அப்படின்னு உள்ளருன்னு சொல்லிட்டு எல்லாம் அப்படின்னு ஒரே இது பண்ணுறச்சே ராமர் என்ன பண்ணார்? தன்னுடைய இதை எடுத்து நானை சுற்றி எடுத்தார். என்னப்பா 14 பேர் தான் வந்திருக்கேலா? சரி, ஓகே, ஒன்லி 14, ஓகே அப்படின்னு இப்படி நான் எடுத்து அப்படி ஏற்றிட்டு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னார். 14 அஸ்திரம் கையில் வந்தது. 14ஐயும் வச்சார். அப்படி வச்சு அப்படி விட்டார். சக் 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 14 பேரும் அவுட்டு. இவெல்லாம் யார் தெரியுமா? கோரமான ராட்சசர்கள். ஏற்கனவே பல பேரை கொன்று குவிச்சு கபாலத்தை தின்னவா. எல்லாரையும் வந்து டமால்னு யுத்தத்தில் கொன்னுட்டான். சூர்பனகா பார்க்குறா, இந்த 14 பேரும் செத்து போயிட்டா ஒரே அஸ்திரத்தில். ஒரு வாட்டி எடுத்தார், இப்படி பண்ணார், அப்படி போட்ட உடனே இப்படி 14 பக்கம் போச்சு. டக் 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 எல்லாரும் தொபாகடின்னு விழுந்து செத்தே போயிட்டான். போய் தொட்டு பார்க்குறேன், என்ன தூங்குறியாடா, ஏந்திரா அப்படின்னா செத்து போயிட்டான் எல்லாரும். எப்படி உலகத்தில் 3 லோகத்துலேயும் ராவணேஸ்வரனுடைய ஃபேமிலி அப்படின்னா அந்த பக்கமே யாரும் தலை வச்சு படுக்க மாட்டான். அப்படி கோரமான ஒரு விஷயம். யக்ஷர்கள், கந்தர்வர்கள், தானவர்கள், தைத்தியர்கள் யாருமே வந்து இவ வம்புக்கே வரமாட்டா. இவனா ஓடி போயிடுவா. அப்படி இருக்கும்போது ஒரு மனுஷன் வந்து 14 பேரை ஒரே ஒரு வாட்டி இழுத்து எல்லாரையும் கொண்டுட்டானா. அப்படின்னு போனோடனே சூர்பனகா வந்து உன்னால முடியாது கரா, திருப்பி போய் கரண் கிட்ட வெறுப்பேத்துறா. கரணை அவன் சாதாரண ஆள் இல்லை. கரண் வந்து கேட்கிறான், 14 பேரும் செத்து போயிட்டாளா? அவங்க எத்தனை பேர் அப்படின்னு கேட்டான். ஒரே ஆள். ஒரே ஆளா? 14 ராட்சசனையும் கொண்டது. ஆமா, நம்ம தான் சிங்கிளா போவோம், சூப்பராக உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் எல்லாமே ராமாயணத்துலேருந்து காப்பி. இந்த ராமாயண யுத்தத்துலேருந்து தான் மற்ற எல்லா ஃபைட்டிங் சீனு, டைலாக் எல்லாமே காப்பி. இப்போ இந்த 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 ஒரு யுத்தம் நடந்தது இல்லையா, இது வந்து சும்மா ஒரு தீப்பொறி மாதிரி, ட்ரெய்லர் மாதிரி, ஓகே அப்படின்னு சொல்லி இது பண்ணி அந்த மாதிரி. அப்புறம் நீ வந்து இங்கே பாரு கரா, நீ வந்து உன்னுடைய சிஸ்டரை இப்படி பண்ணிட்டான், அப்புறம் நீ அமிச்ச 17 பேரை கொன்னுட்டான். நீ இப்போ அவனை ஒரு வழி பண்ணலை அப்படின்னா நான் இங்கே தீ குளிச்சு செத்து போயிடுவேன். ஏன்னா எனக்கு இந்த தோல்வியோடைய அசிங்கத்தை என்னால் தாங்க முடியல. உன்னால் எப்படி தாங்க முடியாதுன்னு தெரியல. யார்கிட்ட? ஏற்கனவே ராட்சச பையன், அதுலேயும் வந்து அவன் அமிச்ச ஆளு தோற்று போய் செத்து போயிட்டான். அதுவும் யாருக்கிட்ட? மனுஷன்கிட்ட. இது மட்டும் அன்சேலஞ்சடு ராட்சசன். அவன்கிட்ட என்ன சொல்கிறான்னா, நீ நீ பயந்த மாதிரி இருக்க, உன்னை பார்த்தா எனக்கு உன்னை பிடிக்கவே இல்லை, நான் தீ குளிச்சு செத்து போய்டுறேன். தீ குளிச்சு செத்து போய்டுறியா, வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கரா என்ன பண்ணுறான் அப்படின்னா 14,000 பேர் கொண்ட ஒரு ஆர்மி அனுப்புகிறான். முதல்ல எவ்வளோ பேர் அனுப்பிச்சான்? 14 பேர் அனுப்பிச்சான். இப்போ வந்து 14 into 1000, 14,000 பீப்புள் அனுப்புகிறான். சொல்கிறான், எல்லாருமே சங்கல்பம் பண்ணிக்கோங்க, ராமனை கொல்லாமல் திரும்பி வரக்கூடாதுன்னு. அப்புறம் என்ன பண்ணான்? சேனாதிபதியாக தூஷணன்,
அவனுடைய பிரதர் தான் கரதூஷணன் சேர்ந்து தான் சொல்லுவார். சேனாதிபதி தூஷனையும் வந்து இது பண்ணிட்டு கரண் என்ன பண்ணான்னா தனக்கு ஒரு பெரிய மகாரதத்தை ஒன்று ரெடி பண்ணிட்டானா. அந்த ரதத்தோடைய வர்ணனையே வால்மீகி கொடுக்குற. பெருசாக அவ்வளோ பெரிய ரதமாக, அதில் இருக்கக்கூடிய மாயமாக இருக்கக்கூடிய அந்த குதிரைகள் என்ன, அதில் இருக்கக்கூடிய சாரதி என்ன, அந்த தேரு சக்கரங்கள் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் அந்த ரதத்து மேலே இருக்கிற கொடை இருக்குல்ல, அதில் எப்படி மாணிக்கியங்கள் மணி மகுடங்கள்லாம் பூட்டி இருக்கு, அது மேலே இருக்கக்கூடிய விஷாலமான அந்த துவஜம், இதெல்லாம் வந்து பண்ணுற அது எப்படின்னா ஒரு மலை சைஸுக்கு இருக்கான் அந்த இதுவே, அந்த ரதமே. அந்த மாதிரி ஒரு பெரிய ரதத்தில் வந்து ரெடியாகி கரணும் வந்து எல்லா அஸ்திர சஸ்திரங்கள்லாம் எல்லாருக்கும் லோடு பண்ணி ஆல் ஆஃப் யூ லோட் கோ அப்படின்னு வந்து லோட் பண்ணி ரெடியாக இது பண்ணுறாங்க. அந்த மாதிரி சேனையெல்லாம் கிளம்பின உடனே என்ன பண்ணால் பின்னாடி கரண் போகிறான். ஒரு ராஜா ஜெயிக்கிறதுக்காக போகணுன்னா முதல்ல போகணுமா கடைசியாக போகலாம்? நீங்களாம் முன்னாடி போங்கடா, உங்கள் பின்னாடி நான் இருக்கேன். எல்லாருக்கும் முன்னாடி நாம் இருக்கணும் இல்லை? ஆனால் கரண் பின்னாடி போகிறான். அதுவே ஒரு பெரிய துர்நிமித்தம். அதை தவிர வால்மீகி என்ன எழுதுறாரு அப்படின்னா, இந்த திசைகள்லாம் இருக்குல்ல, இந்த திசைகள், பட்சிகள், மேலே இருக்கக்கூடிய மேகங்கள், சூரியனுடைய ஒளி, இது எல்லாமே வந்து ரொம்ப துர்நிமித்தத்தை கொடுக்குறது. பயங்கர டிஸ்கரேஜிங்காக இருக்கான். யாருக்கு? இந்த 14,000 பேருக்கும் ரொம்ப டிஸ்கரேஜிங்காக இருக்கும். ஏன் அப்படின்னா 14,000 பேரும் வந்து ஆன்னு மிருத்யோடைய வாய்க்கு போயின்னு இருக்கா. யார் அந்த மிருத்யோ? யமனும் என்ன பாட்டு பாடின இல்லைங்க இன்னைக்கு? யமனெல்லோ காணேலந்தி ஹேதபேக்கா, ராமனே யமனும் தெரியுமா? ராமனே யமன். என்னடா கரெக்டாக பாடுறா இல்லைன்னு பார்த்தேன் இன்னைக்கு. ராமன் தான் இது பண்ணியிருக்காரு. ராமன் வந்து அங்கே வெயிட் பண்ணியிருக்காரு. யாரோட? ராமன், சீதா, லக்ஷ்மணன் ஏதோ வந்தாங்க. 14 பேரை கொண்டுட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நீ நல்லா சக்கரவள்ளி கிழங்க வேக வைமா அப்படின்னு அவர் எப்பவும் போல். அதாவது வால்மீகி என்ன எழுதுறாருன்னா, அந்த 14 பேரை அடிச்சுட்டு ஏதோ இப்படி தட்டி விட்ட மாதிரி நின்றுருக்காங்க ராமர். ஓகே அப்படின்னு அப்படி வந்து ஃபுல்லாக வந்து பண்ணாங்க. இந்த பழைய பெரிய இதெல்லாம் பார்த்துட்டு கரண் என்ன பண்ணுறான்னா எல்லாரையும் திருப்பி கூப்பிட்டு, பாருங்கோ நம்ம வந்து அந்த ரோஷகரமான பேச்சு பேசலாம், இது நம்ம குலத்துக்கே இழுக்கு. யாரு ஒரு மானிடனா நம்மளை அடிக்கிறது? நம்ம வந்து இன்னைக்கு பண்ணிட்டு துவம்சம் பண்ணிட்டு அந்த ரத்தத்தை வந்து தலையில் தடவிட்டு ரத்தத்தை தெளிச்சுட்டு நம்ம வந்து வெற்றி வாகி சூடி நாம் திரும்பி வருவோம். சொல்லுங்கோ ஜெய் ஜெய் ராவணா அப்படின்னு எல்லாரும் ஜெய் ஜெய் ராவணா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிளம்புறாங்க. அப்படி வந்து வரைச்சா என்ன ஆகுறது அப்படின்னா, அந்த பஞ்சவட்டி பர்ணசாலை இருக்குல்ல, இந்த பர்ணசாலையில் வந்து ராமருக்கு வந்து குடிக்க தண்ணி வைக்கிறான். அந்த தண்ணி வந்து அடுங்க. இது வால்மீகி எழுதல, இது நானா சொல்கிறேன். சரி, ஓகே. ராமர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ரெடி ஃபார் ஃபைட், எல்லாம் ரெடி ஃபார் ஃபைட். என்ன பண்ணுறாருன்னா, ராமர் வந்து சாந்தமாக வந்து, லக்ஷ்மணா, உன்னுடைய வீரியத்திலையும் உன்னுடைய சௌரியத்திலையும் எனக்கு எந்த விதமான சந்தேகமுமே என்றைக்குமே இருந்ததில்லை. உன்ன மாதிரி ஒரு வீரியவான் வந்து யாருமே கிடையாது. துவம்ஹி சூரஸ்ச பலவான் ஹன்யா ஏதான சம்சயா ஸ்வயம் நிஹந்தும் இச்சாமி. என்ன சொல்கிறாரு? ஸ்வயம் நிஹந்தும் இச்சாமி சர்வே நேவ நிஷாச்சரான்னா ராட்சசன் அர்த்தம். என்ன சொல்கிறாருன்னா ராமர், உன்ன மாதிரி ஒரு சூரன் வீரன் அப்படி ஒரு ஆள் ஒன்றுத்தரும் கிடையாதுன்னு எனக்கு எந்த விதமான டவுட்டும் இல்லை. ஆனால் எனக்கு ஒரு ஆசை லக்ஷ்மணா. என்ன அப்படின்னா, நான் சிங்கிள் ஹேண்டடாக எல்லாரையும் போட்டுடணும்னு நினைக்கிறேன். அதனால் நீ என்ன பண்ணு, சீத்தையை கூட்டின்னு அந்த குகைக்குள்ளே சேஃபாக போயிடு. நான் சொன்னதுக்கப்புறம் நீ வா. இங்கே பார், நீ அப்புறம் இந்த பக்கம் உட்காந்து வச்சுருவாங்க. சீத்தை வந்து என்ன, சீத்தையை கூட்டிட்டு நீ வந்து சேஃபாக ஒரு குகைக்குள்ளே போயிடு, நான் சொன்னதுக்கப்புறம் நீ வா அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஆகிறது அப்படின்னா,
23 அப்படின்னு சொன்ன உடனே இந்த மாதிரி எல்லாரும் வந்து படையெல்லாம் சேர்ந்து பஞ்சவட்டியில் ஃபுல்லாக வந்து ஆக்கியபை பண்ணி எல்லாம் வந்து சரவுண்டு பண்ணிட்டாங்க. பர்ணசாலையை ஃபுல்லாக சரவுண்டு பண்ணி அப்படியே எல்லாம் வெயிட்டிங் சீன். இது நடுவில் மேலே இருக்கிற தேவர்கள்லாம் இருக்கல்ல, அவன் எல்லாரும் வந்து பார்த்துட்டான். வா 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 அப்படின்னு சொல்லிட்டு அவள் எல்லாரும் ஸ்டேடியமில் வந்து உட்காந்துட்டான். மேலே இருக்க ஸ்டேடியம் ஃபுல்லாக அப்படி பார்த்துட்டு இருக்கான். எல்லாரும் ஸ்டேடியம் போட்டு பார்த்துட்டு இருக்கா. ஏன் அப்படின்னா, ஞாபகம் இருக்கா, ரிஷ்யஸ்ருங்கர் வந்து ஹோமம் பண்ணார்ல, அப்போ எல்லாரும் போய் பிரம்மாஜி கிட்ட கேட்டுண்டால, பிரம்மாஜி அசுரன்லேருந்து விடுபடுங்கன்னு. அப்போ பிரம்மாஜி என்ன பண்ணார், மகாவிஷ்ணுவை வேண்டிண்டால. அப்போ மகாவிஷ்ணு என்ன சொன்னார், கவலைப்படாத, நான் சீக்கிரமே அவதாரம் பண்ணுறேன் இந்த ராட்சசத்தெல்லாம் சம்ஹாரம் பண்ணுறதுக்குன்னு. இத்தனை நாள் வெயிட் பண்ணி அந்த டைம் வந்திருக்கு. இப்போ வெயிட்டிங் எல்லாம் வந்து பாவமா. அதுவும் ப்ளஸ் மகாவிஷ்ணுவே டைரக்டாக யுத்தத்தில் இறங்கி சண்டை போட்டு பார்க்கறது இருக்குல்ல. விஷ்ணோரிவ வீரியம் யாரு, ராமருக்கு சாக்ஷாத் மகாவிஷ்ணு இறங்கி சண்டை போட போறாரு இப்போ இல்லையா. அந்த அந்த இதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குமா. அதனால மேலே வந்து எல்லாரும் ஸ்வஸ்திக் கோபிராமணேபியஸ்து லோகானாம் ஏச்ச சம்மதாக ஜயதாம் ராகவோ யுத்தே பௌலஸ்தியான ராஜநீச்சரான் சக்கரஹஸ்தோ யதா விஷ்ணு சர்வான் அசுரான் சத்தமான. அப்படின்னா என்ன, அந்த மாதிரி ஜெயதாம் ராகவஹா, புரியுறதா? இந்த இடத்துல இருந்தா ஜெயதாம் ராகவஹா, இந்த இடம் தான் ஸ்ரீராம ஜெயம்னு. நம்ம என்ன வேலை பண்ணாலும் எது பண்ணாலுமே நம்ம முதல்ல எழுதுறது என்னது, ஸ்ரீராம ஜெயம்னு எழுதுறோம் இல்லையா. அது வந்து எதனால அப்படின்னா, அவருடைய ஃபுல் ஃபார்மில் ராட்சச சம்ஹாரத்தினுடைய அந்த புண்ணிய கர்மாவை ஆரம்பித்தது வந்து பஞ்சவட்டியில். அன்னைக்கு பஞ்சவட்டியில் ராமர் ஆரம்பித்த போது அந்த யுத்தத்துக்கு வந்து எல்லாரும் கலந்துக்கோங்கன்னு பத்திரிகை எழுதினான். யார், தேவர்கள்லாம் எல்லாரும் வந்து அந்த யுத்தத்தை பாருங்கன்னு. அந்த யுத்தத்தை பாருங்கன்னு எழுதுகிற பத்திரிகையில் மேலே எழுதினான் ஸ்ரீராம ஜெயம்னு. புரியுறதா? அப்படி வந்து ஜெயத்து ராகவம் ஜெயத்து ராகவம் ஜெயத்து ராகவம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ராகவனுடைய வெற்றிக்காக என்ன பண்ணுறா அப்படின்னா, பகவானுக்கு ஆசீர்வாதம்னு சொல்ல மாட்டா. பகவானுக்கு பண்ணுறது பேர் என்னன்னா மங்களாசாசனம்னு பேர். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம், இது வந்து மங்களாசாசனம்னு பேர். அது வந்து பகவானுக்கு பண்ணுற ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்ல மாட்டான். அந்த மாதிரி எல்லாரும் வெயிட்டிங். என்னது, ரதேன தூ கரோ வேகா சைன்யஸ்யாக்ரத வினிஸ்ருதா ஷ்யேணாகமி பிருத்திவி குரோவ யஜ்ஞசத்ரு விர்கமஹ துர்ஜயஹ கரவீராக்ஷஹ புருஷஹ காலகர்மகஹ ஹேமமாலி மகாமாலி சர்ப்பஸ்யோ ருதிராசனஹ துவாதசைதே மகாவீர்யாக பிரஸ்துதாரபிதः கரம். கரன் என்ன பண்ணுறான்னா, அவனோட பெரிய ரதம் எடுத்துட்டு முன்னாடி 12 மகாராட்சசர்கள், அந்த மகாராட்சசர்களுடைய பேர் தான் இப்போ படித்தேன். என்ன 12 மகாராட்சசர்களோட பேர், ஷ்யேனகாமி பிருத்துர்கிரீவ யஜ்ஞசத்ரு விஹங்கம துர்ஜய கரவீராக்ஷ புருஷ காலகர்முக ஹேமமாலி மகாமாலி சர்ப்பஹ ருதிராசனன் அப்படின்னு 12 மகாராட்சசர்கள் எல்லாருமே வந்து நேராக வந்து ராமலக்ஷ்மணா இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்தா. ஒரே சீக்ரெட்டாக இருக்குது, என்ன நடக்க போகிறதுன்னு தெரியல. ராமர் வந்து இப்படி பார்க்குறார். இந்த பக்கம் பார்த்தா ஒரு ஆயிரக்கணக்கான பேர் இருக்கா, இந்த பக்கம் பார்த்தா ஒரு ஆயிரக்கணக்கான பேர் இருக்கா. இவன் எல்லார் பின்னாடியும் பார்த்தா கரன் வந்து ஒரு மேரு சமான துல்லியமாக அப்படியே எழுதுறார் வால்மீகி. மேரு மலைக்கு சமானமாக ஒரு பெரிய இதில் நின்றுருக்கான், இதில் ரதத்தில் நின்றுருக்கான். அதெல்லாமல் பொடிசாக இல்லாமல் மகா ராட்சசர்களாக 12 பேர் முன்னாடி வந்து இருக்கா. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் ராமர் என்ன பண்ணாராம், அப்படி வந்து தனுஷை வந்து அப்படி இழுக்கிறாராம். எது, அவருடைய வாழை இப்படி இருந்த தனுஷை என்ன பண்ணுறாராம்,
இப்படி வச்சு ஒரு பிடி பிடிச்சி அப்படி ஒரு இந்த இழுக்கிற இழுப்பில் என்னாச்சா இது வந்து அப்படியே ரவுண்டாயிடுதான். அந்த அளவுக்கு இது வளையறதான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு நல்ல தனுஷ்னா எவ்வளோ வளைச்சாலும் வளையணும். இது உடஞ்சிரும், நான் அவ்வளோ வளைக்கலை. எவ்வளோ வளைச்சாலும் வளையணும். அதனால அதை வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் இதோட பண்ணுவான். அந்த மாதிரி வளைச்சு அப்படி ஒரு இது பண்ணாராம். அப்படியே வந்து ஒரு ஆட்டம் பாம்பு போட்டால் ஒரு அக்னி பழம்பு எப்படி எழுந்துக்குமா அந்த மாதிரி இப்படி அப்படி எழுந்து இப்படி நின்னாராம். ராமர் இப்படி வச்சுட்டு இப்படி நின்னாராம். எல்லாரும் வந்து யாராவன் அப்படின்னு பார்க்கணும். மற்றவை நாளை. ஜய ஜய ராம கதே விமலே ஜய ஜய ராம கதே ஜய ஜய சீதாராம ஸ்வரூபிணி ஜய ஜய ராம கதே விமலே ஜய ஜய ராம கதே வாருணி முக பத்மாத் கலிதாம் குஷலவ பரிகீதாம் ஸ்ருத்வைவ த்வாம் ரகுகுல திலகோ ரமேஷு திரம்யாம் विमले जय जय राम कथे गायति नारदोपि त्वामिह त्रिभुवन संचारी वीणाम्रणयं देव मुनीन्द्रो देवलेन सहितो विमले जय जय राम कथे मधुमय मृदुतरंगे निमग्नो राम रसे मानसे गिरिजा सहितो मुदित गिरीशो नृत्यति कैलासे विमले जय जय राम कथे मोक्षे चामपि त्वां श्रुत्वा कपीश्वरो बलवान् त्वामिह प्रीत्या नृत्यति धीरो रामभक्त हनुमान् विमले जय जय राम कथे जय जय राम कथे विमले जय जय राम कथे जय जय सीताराम स्वरूपिणी जय जय राम कथे विमले जय जय राम कथे। जय बोल रामायण भगवान की। हर नमः पार्वती पते।